பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ என்ன நியூஸ் அதுலேருந்து என்ன வேர்ட்ஸுன்றதை பார்ப்போம். நம்ம நடிகர் ஜெயம் ரவி வந்து ரீசெண்டாக அவர் பேரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காருங்க, ரவி மோகன். ஸோ அதாங்க நியூஸ். அதுலேருந்து என்ன வேர்ட்ஸுன்றதை பார்ப்போம் டீட்டெயில்டாக. தமிழ் ஆக்டர் ரவி மோகன், ஃபார்மலி நோன் அஸ் ஜெயம் ரவி. ஸோ ஃபஸ்ட்டு வேர்டு வந்து ஃபார்மலிங்க. வாங்க ஃபார்மலின்னு என்னென்னு பார்ப்போம். ஃபார்மலி அப்படின்னா முன்னாளின்னு சொல்லலாங்க, பாஸ்ட் கடந்த காலம்னு சொல்லலாம். அதுதாங்க மீன் பண்ணுறாங்க. ஃபார்மலி நோன் அஸ் ஜெயம் ரவி, முன்னாளில் ஜெயம் ரவியாக அறியப்பட்ட தமிழ் நடிகர். இப்போ வந்து அவங்க ரவி மோகன் மாற்றிருக்காங்க. வாங்க அந்த ஃபார்மலி காட்டலாம். ஃபார்மலி இது வந்து ஒரு அட்வர்ப் வேர்டுங்க. ஸோ மீனிங் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பாஸ்ட், இந்த இயர்லி டைம்ஸ், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா கடந்த காலத்தில், முந்தைய காலத்தில்னு சொல்கிறாங்க. அவங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மும்பை ஃபார்மலி பாம்பே. ஸோ மும்பையாக இப்போ இருக்குது, முன்னால் வந்துட்டு பாம்பேயாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம எக்ஸாம்பிளோட சொல்லிக்கலாங்க. சென்னை ஃபார்மலி மெட்ராஸ். ஸோ அதுவும் சொல்லிக்கலாம். ஸோ முன்னால் என்ன பேர் இருந்துச்சு, இப்போ என்ன பேர், ஜஸ்ட்டு அப்போ யூஸ் பண்ணிக்கலாம், கடந்த காலத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க சிமிலரில் பாருங்களேன், அதாவது சினானிம்ஸ் பாருங்கள், நிறைய போட்டிருக்காங்க. ப்ரீவியஸ்லி, இயர்லியர் ஆன், பிஃபோர், இந்த டைம் பாஸ்ட், நிறையா இருக்குங்க. நம்ம வந்து சிம்பிளாக நம்ம வந்து ஃபார்மல் யூஸ் பண்ணிட்டு போகலாம். இது வந்து ஒரு அட்வர்புங்க. வாங்க நம்ம அந்த அட்வர்ப் பார்ப்போம். நம்ம சேனல்லே நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்போம், நம்ம வந்து அட்ஜெக்டிவ் பேசியிருப்போம், அட்வர்ப் பேசலை. ஸோ நம்ம இது ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்க்கலாம், என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம்னு பார்த்தோம்ல. ஸோ அட்வர்ப்னா எங்கே எப்போ பயன்படுத்தலாம், அட்ஜெக்டிவ்னா என்ன எப்போ பயன்படுத்தலாம், நம்ம வந்து பேசியிருந்தோம் பார்க்கலான்னு. அதுக்கான சான்ஸாக நான் அதை எடுத்துக்கிறேங்க. வாங்க நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் அட்வர்ப் சொல்லிடுறேன், ஃபாலோடு பை நான் அட்ஜெக்டிவ் சொல்கிறேன். வாங்க அட்வர்ப் பார்ப்போம். மீனிங் பாருங்கள். A word that adds more information about place, time, manner, cause, degree to a verb, an adjective, phrase or another adverb. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வருது இல்லைங்க. கிராமட்டிக்கலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம வெர்பு சொல்லலாம், அட்ஜெக்டிவ் சொல்லலாம், இல்லை இன்னொரு அட்வர்ப், அந்த மாதிரி வேர்ட்ஸ் பயன்படுத்துகிறப்ப எல்லாமே அதோடைய அதிகமான இன்ஃபர்மேஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணுறப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தாங்க அட்வர்பாக யூஸ் பண்ணிக்கிறோம். அதாங்க சொல்ல வராங்க. இங்கே மீனிங் கூட பார்த்தீங்கன்னா அவங்க தமிழில் போட்டிருக்காங்க, ஃபைன். நீங்கள் கீழே அந்த இதில் பாருங்களேன், ஸ்லோலி எல்லாம் இருக்குல்ல, ஐ ஸ்பீக் ஸ்லோலி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒன் பை ஒன் சொல்கிறேங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி. ஸ்பீக் ஸ்லோலி, அதாவது ஸ்பீக் அப்படின்னா வெர்புங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெர்பும் போட்டிருக்காங்க. இங்கே இன்ஃபர்மேஷன், மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட்னு சொல்லி வெர்பாக இருக்கலாம், வெர்புக்கு அதிகமான இன்ஃபர்மேஷன் இருக்கலாம், அட்ஜெக்டிவ்க்கு அதிகமான இன்ஃபர்மேஷன் இருக்கலாம், இல்லை ஃப்ரேசஸ்னால் சொட்டோட இருக்கலாம், அனதர் அட்வர்ப், இன்னொரு அட்வர்பருக்கும் வந்துட்டு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இருக்கலாம். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு இது பார்ப்போங்க. இங்கே ஸ்பீக் ஸ்லோலின்னு இருக்குல்ல, ஸ்பீக்னா வெர்புங்க. வெர்புக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன், அதிகமான இன்ஃபர்மேஷன் பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்க, ஸ்லோலின்னு சொல்கிறாங்கல்ல, ஸ்லோலின்றது பார்த்திங்கன்னா ஒரு அட்ஜெக்டிவ் வேர்டுங்க. இவங்க அட்ஜெக்டிவும் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு அட்ஜெக்டிவ் வேர்டுக்கும் மோர் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ஆட் பண்ணுறப்போ யூஸ் பண்ணுறது தாங்க அட்வர்ப். ஸோ ஸ்பீக் ஸ்லோலி. தென் பார்த்தீங்கன்னா செகண்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஃபன்னி. இங்கே ஃபஸ்ட்டு ஒன் வந்து வெர்புங்க, ஸ்பீக் வெர்பு, ஸ்லோலி அட்ஜெக்டிவ் பார்த்தோம். தென் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் எக்ஸ்ட்ரீம்லி ஃபன்னி. எக்ஸ்ட்ரீம்லின்றது ஒரு அட்ஜெக்டிவ் வேர்டுங்க. எப்படின்னா ஃபன்னி, ரொம்ப அதிகமான ஃபன்னியான காமெடியாக சொல்கிறாங்களா அப்போ சொல்கிறது. தேர்டு பார்த்தீங்கன்னா அகெயின் உங்களுக்கு வந்துட்டு அரைவ் லேட். அரைவ்ன்றது ஒரு வெர்புங்க. வெர்புக்கு மோர் இன்ஃபர்மேஷன், வந்துட்டாங்க, அரைவ்னா வர்றது, வந்துட்டாங்க. எப்படின்னா லேட்டாக வந்தாங்க. தென் செகண்ட் அது இன்னொன்று பாருங்களேன், ஐ நோ ஹர் வெரி வெல். ஸோ இங்கே ஐ நோ ஹர் வெல்னா அவளை, அவளுங்கிறப்ப நவுனாக வந்துடுங்க. ஸோ நவுனுக்கும் இது யூஸ் பண்ணியிருக்காங்க, நவுனாக வந்துடும். அப்பையும் பார்த்தீங்கன்னா ஐ நோ ஹர் வெரி வெல்னா அவளை நன்றாக தெரியும்னு சொல்கிறாங்க, அப்போ யூஸ் பண்ணுறாங்க. வெல்னா நன்றாக தெரியும், ஸோ அப்போ யூஸ் பண்ணுறாங்க. தென் ஸ்லோலி, எக்ஸ்ட்ரீம்லி, ஸோ இதெல்லாம் தாங்க அட்வர்ப்ஸ். ஸோ அதாங்க ஒன் மோர் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு இன்ஃபர்மேஷன் மோர் அபவுட் த வெர்ப், அட்ஜெக்டிவ், அது மாதிரி அட்வர்ப் அது வரதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், அட்வர்ப் யூஸ் பண்ணலாம். இது வந்து அட்வர்ப். வாங்க நம்ம வந்து ஃபாலோ பை நம்ம அட்ஜெக்டிவ் பார்ப்போம். அட்ஜெக்டிவ். ஸோ இங்கே மீனிங் பார்ப்போம். எ வேர்ட் டெல்ஸ் யூ மோர் அபவுட் நவுன். ஸோ முக்கியமாக வந்துட்டு இங்கே நவுனை பற்றி அதிகமான இன்ஃபர்மேஷன் நம்ம எப்போல்லாம் சொல்கிறோமோ, குறிக்கிறோமோ, அப்போ பயன்படுத்துறது எல்லாமே பார்த்திங்கன்னா அட்ஜெக்டிவ் சொல்லலாங்க. ஸோ இதாங்க இதோட கம்பேரிசன், அட்ஜெக்டிவ் அண்ட் அட்வர்ப். வாங்க நான் ஓவராலாக ஒரு நோட் பேடில் நான் எழுதி வச்சுருக்கேன், அங்கே காட்டினா உங்களுக்கு பெட்டர் ஐடியாவாக இருக்கும். ஓவரால் கம்பேரிசன் இங்கே கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஃபஸ்ட்டு அட்ஜெக்டிவ் பாருங்கள், ப்ராக்கெட்டில் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் நவுன். ஒரு பெயர் சொல்லுடைய அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறது தாங்க அட்ஜெக்டிவ். சிம்பிள் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள்.
கிருஷ்ணன் இஸ் எ குட் ஹியூமன் பீயிங். ஸோ கிருஷ்ணன்றது பார்த்திங்கன்னா ஒரு பெயர் சொல்லுங்க. நம்ம நார்மலாக பெயர் சொல்ல வந்து எல்லாமே அந்த ஹியூமன் பீயிங்ஸாக வரலாம், இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் பொருளாக வரலாம், இல்லை வாட் எவர். ஸோ அது நவுன்ஸில் என்னென்ன வருதோ அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் தாங்க வந்துட்டு உங்களுக்கு அட்ஜெக்டிவ். ஸோ இங்கே குட்டுன்ற வேர்டு தாங்க அட்ஜெக்டிவ். கிருஷ்ணன் ஒரு நல்ல மனிதர். அவர் கிருஷ்ணன் எப்படிப்பட்ட மனிதர்னா நல்ல மனிதர், நல்ல ஹியூமன் பீயிங். குட்ன்னு இருக்குல்ல, குட் வந்து அட்ஜெக்டிவ்ங்க. இப்போது கீழே அட்வர்ப் பாருங்களேன். மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் அட்ஜெக்டிவாக இருக்கலாம், அட்வர்ப், டைம், பிளேஸ், இதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அதிகமான இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுறதாங்க அட்வர்பு. இங்கே அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் அட்ஜெக்டிவாக கூட இருக்கலாம், அட்வர்பாக இருக்கலாம், டைமாக இருக்கலாம், காலம், பிளேஸ், எங்கே கூட இருக்கலாம். அந்த மாதிரி டைமோட இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம அதிகமாக தரப்போ தாங்க அட்வர்ப். இப்போ அகெயின் நம்ம அந்த ஜெயம் ரவியோட இதிலே பார்த்தீங்கன்னா தமிழ் ஆக்டர் ரவி மோகன், கரண்ட் இப்போ உள்ள நேமுங்க. ஃபார்மலி நோன் அஸ் ஜெயம் ரவி, முன்னாளில். ஸோ முன்னாளில்னு வருது, காலம் குறிக்கிறாங்கல்ல, அதுதாங்க இங்கே டைம். ஸோ டைம் குறிக்கிறாங்களா, டைமோட இன்ஃபர்மேஷன் எப்போது ரொம்ப முன்னாள்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அந்த டைமை குறிக்கிறதாங்க அட்வர்ப். ஸோ இங்கே ஃபார்மலின்ற வேர்டே நேச்சரே பார்த்தீங்கன்னா அட்வர்புங்க. ஸோ சிம்பிள் கம்பேரிசனுங்க. வாங்க நெக்ஸ்ட் வேர்டு பார்ப்போம். கொண்டு நியூஸ் பார்த்தோன்னா அவர் வந்துட்டு ஒரு தயாரிப்பு நிறுவனம் தொடங்கியிருக்காருங்க ஜெயம் ரவி. அங்கே வந்துட்டு என்ன மாதிரி கதைகள்லாம் வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ண போகிறார் அப்படின்னா, உலகளாவிய பார்வையாளர்களை வந்துட்டு கவர்ந்து இழுக்கிற மாதிரி, சுண்டி இழுக்கிற மாதிரி கதைகளையுமே, இன்ஸ்பிரேஷனான ஒரு மோட்டிவேஷனான ஒரு அந்த மாதிரியான கதைகளையும் வந்துட்டு எடுக்க போகிறதா பிளானில் இருக்குன்னு சொல்கிறாருங்க. வாங்க அதோட இங்கிலீஷ் அர்த்தம் பார்ப்போம். ரவி மோகன் ஹேஸ் லான்ச்டு ஹிஸ் ஓன் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டூடியோஸ் த கால்டு ரவி மோகன் ஸ்டூடியோஸ். அந்த தயாரிப்பு நிறுவனம் பேர் பார்த்தீங்கன்னா ரவி மோகன் ஸ்டூடியோஸ், விச் எய்ம்ஸ் டு கிரியேட் அண்ட் ஷோகேஸ் ஸ்டோரிஸ் தட் இன்ஸ்பயர்னா அந்த ஊக்குவிக்கிற மாதிரி மோட்டிவேஷனான கதைகள் எடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அண்டு கேப்டிவேட் குளோபல் ஆடியன்சஸ், உலகளாவிய பார்வையாளர்களை அவங்க கவர்ந்து இழுக்கிற மாதிரி, வயப்படுத்துகிற மாதிரி, வசீகரப்படுத்துகிற மாதிரி ஒரு கதைகள் எடுக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. கேப்டிவேட்னா கவர்ந்து இழுக்கிறதுங்க. வாங்க அந்த வேர்டை பார்ப்போம். கேப்டிவேட் இது வந்து ஒரு வெர்பு வேர்டுங்க. ஸோ இங்கிலீஷில் இங்கே மீனிங் பாருங்கள், அட்ராக்ட் அண்டு ஹோல்டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் அட்டென்ஷன். ஒருத்தவங்களோட கவனத்தை நம்ம வந்து அப்படியே இருக்கிறதுங்க. ஸோ அதான் மீனிங். இங்கே சிம்பிளாக வந்துட்டு இங்கே இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஹீ வாஸ் கேப்டிவேட்டட் பை ஹர் பியூட்டி. அவருடைய அழகால் வந்துட்டு அவங்க வந்து வசீகரிக்கப்பட்டான், கவர்ந்து இழுக்கப்பட்டான்னு சொல்கிறாங்கல்ல, அதாங்க அதுக்கான பொருள். வாங்க நெக்ஸ்ட் வேர்டு பார்ப்போம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய ஃபேன் பேஸ் இருக்காங்களா, அந்த ஃபேன் ஃபாலோவிங்கில் இருக்காங்கள, ரசிகர் மன்றம், அந்த ரசிகர் மன்றத்தை அவர் என்ன பண்ணார்னா ஒரு தொண்டு நிறுவனமாக வந்து மாற்றிட்டார், சேஞ்ச் பண்ணிட்டார். எதுக்காக அப்படின்னா, இல்லாத மக்களுக்கு வந்து உதவுறதுக்காக, பணமோ இல்லை பொருள் உதவியோ இல்லை ஃபுட்டோ அந்த மாதிரி கொடை உள்ளமாக வந்து உதவுறதுக்காக என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த ஃபேன்ஸையே மாற்றி அந்த வந்து தொண்டு நிறுவனமாக மாற்றிட்டாருன்னு சொல்கிறாருங்க. அதான் சொல்கிறாரு. வாங்க இங்கே பார்ப்போம். ஹி ஹேஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு ஃபேன்ஸ் கிளப் இன்டு ரவி மோகன்ஸ் ஃபேன்ஸ் ஃபவுண்டேஷன், ஏ ஃபிலந்த்ரோபிக் இனிஷியேட்டிவ். ஸோ இங்கே ஃபிலந்த்ரோபிக் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, தொண்டு நிறுவனம், அதாவது தொண்டு செய்கிறதுக்காக இல்லாதப்பட்ட மக்களுக்கு உதவி பண்ணுறதாங்க. ஸோ வாங்க இதை மீனிங் பார்ப்போம். ஃபிலந்த்ரோபிக் இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ் வேர்டுங்க. இந்த ப்ராக்கெட்டில் பாருங்கள், ஆஃப் அ பர்சன் ஆர் ஆர்கனைசேஷன், ஒரு தனிநபரோ இல்லை ஒரு குழுவாகவோ, சீக்கிங் டு ப்ரோமோட் வெல்ஃபேர் ஆஃப் அதர்ஸ். ஸோ மற்றவங்களுக்காக வந்து அவங்க மேலே விருப்பப்பட்டு அவங்களுக்கு வந்து ஒரு உதவி பண்ணுறது. ஜெனரஸ் அண்டு பெனவலண்ட். ஜெனரஸ் அப்படின்னா தாராளமாங்க, அண்டு பெனவலண்ட்னா இரக்கமுள்ள, அதாவது ரொம்ப தாராளமாக ரொம்ப இறக்கப்பட்டு அவங்க மேலே கருணை காட்டி இல்லாதப்பட்ட மக்களுக்கு வந்து உதவி பண்ணுறது தான் எங்களோட நோக்கம். ஸோ அதுக்காக ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. ஃபிலந்த்ரோபிக் இனிஷியேட் நம்ம நியூஸில் பார்த்தோம். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அது அட்ஜெக்டிவ், அது வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, தொண்டு நிறுவனமாக வந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வாங்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து அசைக்க முடியாத இந்த சினிமா மேலே உள்ள மோகத்தை வந்து தொடர போகிறாருன்னு சொல்கிறாருங்க. ஸோ இங்கே இங்கிலீஷில் பார்ப்போம். டு பர்சியூ மை அன்வேவரிங் பேஷன் ஃபார் சினிமா. ஸோ பர்சியூனா தொடர்றதுங்க. நம்ம ஆல்ரெடி டே 11லேயே நடிகர் அஜித்தோட வீடியோவுக்காக நம்ம ஒன்று போட்டிருப்போம். அப்போ அந்த வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க, அஜித்தே யூஸ் பண்ணியிருப்பாருங்க. பர்சியூனா ஒரு விஷயம், பிடிச்ச ஒரு விஷயத்தை தொடர்றாங்க. ஸோ டே 11 பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். டு பர்சியூ மை அன்வேவரிங் பார்த்தீங்கன்னா டே 10ல் நம்ம திமுக அமைச்சர் துரைமுருகன் வந்து அன்வேவரிங் அந்த யூஸில் இருக்குங்க. அன்வேவரிங்னா அசைக்க முடியாத. ஸோ பேஷன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு காதல், தீரா காதல், ஒரு இதுக்கு மேலேங்க. நம்ம எதாவது சொல்லலாம், பொருள் சொல்லலாம், இல்லை ஒருத்தவங்க மேலே சொல்லலாம்,
அது மாதிரி சொல்லலாம். இவருக்கு வந்து சினிமா மேலே வந்து தீராத மோகமும் அசைக்க முடியாத ஒரு காதலும் இருக்குன்னு சொல்கிறாருங்க. அதை வந்து தொடரப்போகிறேன்னு சொல்கிறாரு. டு பர்சியூ மை அன்வேவரிங் பேஷன் ஃபார் சினிமா. ஸோ அதாங்க அந்த டே 11 அஜித் வீடியோ, டே 10 துரைமுருகன் அவங்க அந்த வீடியோஸும் பாருங்கள். இந்த 2 வேர்ட்ஸ் அங்கேயும் நம்ம கேட்ச் பண்ணியிருப்போம். அகெயின் இங்கே ரிப்பீட் ஆகிற வேர்ட்ஸ் தாங்க. ஸோ ஓவராலாக இதாங்க இந்த இன்னைக்கான வேர்ட்ஸுங்க. வாங்க ஹைலைட்டாக நான் எல்லாத்தையும் ஒரு தடவை காட்டுறோம். ஓவராலாக நம்ம பார்த்தது தாங்க இது. ஸோ அட்ஜெக்டிவ் அண்ட் அட்வர்ப் பார்த்தோம். ஸோ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ அட்ஜெக்டிவ்னா மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் நவுன், அதோட எக்ஸாம்பிள் குட்ன்ற ஸ்பெசிஃபிக் வேர்டு தாங்க அட்ஜெக்டிவ். தென் அட்வர்ப் பார்த்தீங்கன்னா மோர் இன்ஃபர்மேஷன் ஆஃப் அபவுட் அட்ஜெக்டிவ், அட்வர்ப், டைம், பிளேஸ். ஸோ நம்ம ஜெயம் ரவி எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா ஃபார்மலின்ற அந்த ஸ்பெசிஃபிக் வேர்டு காலத்தை குறிக்கிறது, அதாங்க அட்வர்ப். தென் வேர்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அட்வர்ப் அந்த ஃபார்மலின்ற வேர்டு பார்த்தோம். தென் வெர்ப் கேப்டிவேட் அப்படின்னா கவர்ந்தெழுக்கல், சுண்டி இழுத்தல், வசைப்படுத்தல், அதாங்க மீனிங். தென் அட்ஜெக்டிவ் ஃபிலந்த்ரோஃபிக், அதாவது தொண்டு பண்ணுறாங்க, தொண்டு இது மாதிரி அறக்கட்டளை மாதிரி வச்சு தொண்டு பண்ணுறாங்க, அதாங்க மீனிங். ஸோ ஓவராலாக இதாங்க இன்றைக்கான கண்டென்ட்டு. ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம் மொபைலில், அப்படி இல்லை நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க. உங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். மோரோவர் இந்த வீடியோ வந்து பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் இங்கிலீஷ் கற்றுக்கணும் விரும்புகிறாங்களோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் டெய்லி இதை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுன்னா டெய்லி நோட்டிஃபிகேஷன் காட்டும், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். நீங்கள் டெய்லி ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். நடுவில் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லிட்டு தான் போங்க. நீங்கள் எல்லாமே கேட்ச் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும், உங்கள் கரியர் பெட்டராக இருக்கும். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோ, இன்னொரு நியூஸ் பார்ப்போங்க. அன்டில் தென் பை பை, டேக் கேர்.